யாரும் எனக்கு பரிசு வாங்கின மாதிரியே தெரியல. ஒரு ஆள் பிடிப்பா. சூப்பர்ப்பா. எப்பா காலை வெற்றி பெற்றது. சைக்கிள் டோக்கன் வாங்கி பங்கிட்டோப்பா. பாப்பா பாப்பா. உலகநேரி கோபால் அவர்களின் கிருஷ்ணகால ஒரு ஆள். எப்பா இதுக்கு வந்து மிக்சி பிடிச்சா காலை வெற்றி பெற்றது. பிடிக்காத அலங்காநல்லூர் ஜெகதீஷ் பிரதர்ஸ் மாடு. விட்டுறாங்க. ஒரு சைக்கிள். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் நாஸ் இந்தியா சைக்கிள். பா பிடிங்கப்பா. வாங்கியாச்சு, வாங்கி போயிட்டானியா? என்ன வாடிக்குள்ள என்ன நடக்குது? ஒரு ஆள் பிடி. ஒரு ஆள் பிடிப்பா. அவ்வளவுதான்ப்பா. அழகுடா. சூப்பர் அழகுடா. நின்று வருது. வீரன் வெற்றி பெற்றான். மாடு தரமான மாடு. மாடுபிடி வீரர் நல்ல வீரர். தம்பி அந்த மாடுபிடி வீரர் பரிசு வாங்கிட்டியா? பண்ணகுடி பாண்டி மாடு. பிரைஸ் சொல்லு. தங்க காசு. பண்ணகுடி பாண்டி மாடு. அமைச்சர் வழங்கும் தங்க. சைக்கிள் கொடுங்க அதுக்கு. காலையின் உரிமையாளருங்க காதர் பாச்சா. காதர் பாசா முத்துராமலிங்கம் கமுதி மாடுபா. கமுதி காதர் பாசா. இது பகவான் ஆட்டம் மட்டும் சொல்லுங்க. ஒரு பீரோ கமுதி. ஒரு ஆள் பிடிப்பா. கொம்ப பிடிக்க கூடாது, காலை பண்ண கூடாது. ஒரு ஆள் பிடி. வாங்கப்பா. என்னப்பா அவரு போய் மரத்துல நிக்கிறீங்க? உங்கள்தான் வந்துகிட்டே இருக்காரு. பேச மாத்திரம்ன்றாங்க. வந்து மாட பிடிங்க. வாங்கயா. கவுர் எடுப்பா. ஆறு கால சிக்கிறாமா. இழுத்துடியா. மாடுபிடி உங்க முன்னாடி வெளியே ஊத்துடுங்க. ஸ்ரீ பகவான் ஆட்டம் சொன்ன காலையின் உரிமையாளர் வெளியே எடுத்தாங்கன்னா காலையின் மஞ்சி போடக்கூடாது. கயிறு எடுங்க தம்பி. இந்த கயிறை உருங்கயா. அடுத்ததாக இடைக்காட்டூர் பாலசுப்ரமணிய பாடுபா. இந்த காலை வெற்றி பெற்றது. இந்த மாடுபிடி வீரர்கள் காலையின் ஓனர்கள் வந்த மாதிரி தெரியுதியா? ஒதுக்கி விடுற மாதிரி பிடிக்கவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேரு அதுல மாடு பிடிக்கிறவங்க இருக்காங்க. PR ஜல்லிக்கட்டு பேரவை தேனி மாவட்டம் PKR பிரிக்ஸ் சௌமி பிரதர்ஸ் மாடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் முதல் பரிசு சிறந்த மாடுபிடி வீரருக்கான முதல் பரிசு தமிழ்நாடு முதலமைச்சர் கார் பரிசீலிக்கப்படுகிறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் சிறந்த காளைக்கான முதல் பரிசு ஒரு டிராக்டர் பரிசீலிக்கப்படுகிறது. 2ஆம் பரிசு இருசக்கர வாகனம் பரிசீலிக்கப்படுகிறது. காளை அடக்கும் வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் மாண்புமிகு வணிகர் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் தங்க நாணயம் மற்றும் சைக்கிள் பரிசீலிக்கப்படுகிறது. அனைத்து பரிசீலிப்பாளர்களும் பின்னாடி காலையின் உரிமையாளர்களுக்கும் பெறவாடியிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அஜந்தா தியேட்டரிலும் தங்கள் பரிசு பொருட்களை பெற்று செல்லுமாறு காலையின் உரிமையாளர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அஜந்தா தியேட்டரில் பரிசீலிக்கப்படுகிறது. சின்னால் மாடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறந்த காளையின் காளையருக்கு வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கப்படும் ஒரு கார் பரிசீலிக்கப்படுகிறது. சிறந்த காளைக்கான முதல் பரிசு மாண்புமிகு தமிழ்நாடு ஒரு டிராக்டர் பரிசீலிக்கப்படுகிறது. வெற்றி பெற்றது. சைக்கிள் டோக்கன் வாங்கிப்பா. பனியன் நம்பர் 65 தேனி மாவட்டம் PKR பிரிக்ஸ் பனியன் நம்பர் 65. நெக்ஸ்ட் டைம் வந்து கும்பு பிடிச்சீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். பனியன் நம்பர் 65. நெக்ஸ்ட் டைம் கும்பு பிடிக்காதீங்க. பீரோ ஸ்ரீ பகவான் ஆட்டோமோட்டா சொல்லுங்க. பீரோ அந்த மாட்டுக்கு தேனி மாவட்டம் PKR பிரிக்ஸ் சௌமி பிரதர்ஸ் மாடு. நல்லா கட் பண்ணி விடுங்க தம்பி. வாடிவாசலுக்குள்ள கொஞ்சம் வேகமா அனுப்புங்க. வேகமா இருங்க. பிடிங்க. நிமிடமே அங்க தயார் நிலையில் வீரர்கள் தங்கள் தயார் நிலையை படுத்தி பிடிப்பா. எங்க வாங்க எங்க முன்னாடி வாங்கப்பா. காலை வெற்றி பெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிறந்த காளை அடக்கும் வீரருக்கு மாண்புமிகு சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும் ஒரு கார் பரிசீலிக்கப்படுகிறது.
பீரோ பந்தய சிறந்த மாட்டுக்கு காளைக்கான ஸ்ரீ முதல் பகவான் பரிசு ஆட்டமுட சலங்கம் மாண்புமிகு பீரோ. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும் இப்படி ஒரு ஆள் டிராக்டர் பரிசு பரிசளிக்கப்படுகிறது. காளை இரண்டாம் பரிசு வெற்றி பெற்றது. இருசக்கர வாகனங்கள் பரிசளிக்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் சிறந்த காளை அடக்கும் வீரருக்கும் தங்க நாணயம் பரிசளிக்கப்படுகிறது. சைக்கிள் பரிசளிக்கப்படுகிறது. இந்த பரிசு பொருட்கள் அனைவரும் காளையின் உரிமையாளரும் காளை அடக்கும் வீரர்கள் அப்படியா? தங்கள் திறமையை தயார் மாட்டுக்காரர் கேட்டுக்கொள்கிறோம். பணி நம்பர் 65 ஒரு நிமிஷம் பாட்டுங்க. பணி நம்பர் 65 ஃபர்ஸ்ட் எய்ட் போங்க. அங்க பணி நம்பர் 65 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்த்தோம்.